காங்கிரஸ் கட்சியில் புதிய மாவட்ட தலைவராக டி குமரன் என்பவர் அண்மையில் நியமிக்கப்பட்டார். இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாலும் கட்சிக்கு ஒரு பணிகளையும் செய்யாமல் இருக்கும் இவரை எப்படி நியமிக்கலாம் என்றும் கேள்வி எழுப்பினார்கள். இன்று மாலை தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தீர்மானங்களும் அதற்கு அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்தும் தீர்மானிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினர் இந்த திடீர் போராட்டத்தில் கும்பகோணத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு அந்த பகுதியில் ஏற்பட்டது. செய்தியாளர் கோ வளங்கோவன், கும்பகோணம், தமிழ்நாடு டுடே. தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நியமனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டு மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த ஒரு நேற்று வந்து கட்சி பணி என்று ஒன்றுமே தெரியாத வங்கி பணியில் இருக்கக்கூடிய நபரை இந்த தொகுதி எம்பி அவர்கள் நியமித்ததை உண்மையான பழைய காங்கிரஸ் தொண்டர்கள் தாங்கள் ஒரு ஒருமித்த கருத்தாக இணைந்து இங்கே ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அவர்களை உடனடியாக நீக்க வேண்டும். அந்த எதற்கு அன்னை சோனியா காந்தியை உருவ பூமியை எரித்தவருக்கு எப்படி கட்சி பணி கொடுத்தீர்கள்? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த பதவியை இவர் இந்த பதவியை கொடுத்ததுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த பதவியை கொடுத்தது யார் என்று எங்களுடைய உண்மையான தொண்டர்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி தெரியாத பட்சத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டமானது அடுத்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்துக்கும் டெல்லி சத்தியமூர்த்தி பவனுக்கும் ஆயிரக்கணக்கான பேர் திரட்டுறதுக்கு நாங்கள் திரட்டி செய்யறதுக்கு இந்திரா பவனுக்கு செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய கண்டனத்தை அகில இந்திய காங்கிரஸ் தலைமைக்கு தெரியப்படுத்துகிறோம். தயவு கூர்ந்து கட்சி பணி செய்ய வேண்டுமானால் கட்சிக்காரருக்கு முன்னுரிமை கொடுங்கள், கட்சி பணி செய்யவருக்கு முன்னுரிமை கொடுங்கள். காசுக்கு முன்னுரிமை கொடுத்து மாற்றுக் கட்சியினரை இந்த கட்சியில் இணைத்து கட்சியை பீகார் மாதிரி ஏற்படுத்த விட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Tamil Nadu Today Magazine Awards. For more updates, follow Tamil Nadu Today website.